ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான எபிசோடில் பார்த்திங்கன்னா வேறுவேறுப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு தான் போக போகுது. நம்மளுடைய மல்லிக்கு நம்மளுடைய விஜய்க்கு கல்யாணம் சிறப்பாக அருமையாக நடந்து முடிஞ்சிருது அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தினால. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா என்னால் ரஞ்சிதா வாழ்க்கை கெட்டதுக்கு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே அந்த ரஞ்சிதா கட்டிகை யாரும் முன் வர மாட்டாங்க. கல்யாணத்தோரி நின்றதுனால அதனால் ரஞ்சிதாவோட வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ரஞ்சிதாவை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சார் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற நம்மளுடைய நாகு இதுதான் சாக்கிய இருந்தாங்கன்னா நம்ம மல்லிக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூரணி நாகு சேர்ந்து விஜய் சொல்கிறது தான் சரி, ரஞ்சிதாவை அரவிந்த் கல்யாணம் பண்ணிட்டு உண்மையிலே அரவிந்த் சூப்பரான பையன், அவன் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அரவிந்த் கையில் கேட்குறாங்க, அரவிந்த் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே எனக்கு செய்ய தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மகனோட கல்யாணம் இது கல்யாணத்தோரையும் நீ நின்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் ஒத்துக்கிறேன் என் பையனோட கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மல்லி இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்ன இவங்க நம்மளை கேட்காத முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பாட்டி நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணுறது, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீ அந்த அரவிந்த் பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவன் ஒன்றும் இல்லாதவன், அவனெல்லாம் எதுக்காக உன் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு இந்த விஷயம் நினைக்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு தான் நம்மளெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஆசைப்பட்டது ஒரு வாழ்க்கை, நமக்கு கிடைக்க போகிறது ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்க போகிறாங்க. இந்த நிஷா பார்த்தீங்கன்னா அப்பாடா எப்படியோ நம்ம இந்த விஜய் மாமா கல்யாணம் பண்ணல அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் இல்லாதவங்க கட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணி போகிறோம், எப்படியோ ரஞ்சிதா ஒன்றும் இல்லாதவங்க கட்டிக்கிட்டு போகிறோம், அதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினச்சி மகிழ்ச்சியில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிஷா. நம்முடைய விஜயோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்ததுனால பார்த்தீங்கன்னா இனிமேல் வசந்தம் புது வசந்தம் ஓஹோ பச்சை கிளி அப்படின்ற மாதிரி தாங்க போக போகுது. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா ஓ அப்பா ஓ மம்மி அப்படின்ற மாதிரி தாங்க போக போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்மளுடைய மல்லி இதுக்கு மேலே ஆட பிறந்தா ஆட்ட இந்த புது மண் கிளவியெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப்